ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கார்த்திகை தீபம் செவ்வாய்க்கிழமை வீடியோ. எல்லாமே வந்து ஒரே லாங் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். முருக கடவுளுக்காக வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு திங்கக்கிழமையே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். செவ்வாய் வரையில் 1 to 2 வந்து நான் சாமிக்கு எல்லாமே அபிஷேகம் எல்லாமே பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், அதுக்கப்புறம் தேன் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், தேன் அபிஷேகம், மஞ்சள் எல்லாமே பண்ணியிருந்தேன். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கண்டிப்பாக முருக கடவுளுக்காக 9 வாரம் வெற்றிலை தீபம் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்லதே நடக்கும். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. முருகக்கடவுளுக்காக நான் மாலை மாதிரி செஞ்சேன். ஆனால் அது ரொம்ப பெருசாக செஞ்சிட்ருக்கேன். அதனால் ஃபோட்டோ ஃப்ரேம் முருகர் இருக்கார்ல, அந்த முருகருக்காக வச்சுருந்தேன். அப்பன் முருகன் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு அழகாக இருப்பார். வெற்றிலை தீபம் அந்த அகல் விளக்கில் அப்படியே எரியும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றி பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்புறம் மறாத நாள் கார்த்திகை தீபம். டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை வந்து கார்த்திகை தீபம். அதுக்காக நான் வந்து அகல் விளக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இதிலே நான் ஆட் பண்ணுறேன். அகல் விளக்கு எல்லாமே இது பண்ணி வச்சுருந்தேன். என்னுடைய குட்டி ஒரு பூஜை ரூம் வந்து இதுதான். நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். எனக்கு சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது என்னுடைய குட்டி பூஜை ரூமை. அதுக்கப்புறம் முருக கடவுளை இப்படி வளைச்சி அப்படி வளைச்சி இப்படி வளைச்சி எல்லா இதுவுமே நான் எடுப்பேன் ஃபோட்டோ. அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு சாமிக்கு பிரசாதம் வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கினேன். மறாத நாள் புதன்கிழமை கார்த்திகை தீபம். அகல் விளக்கு எல்லாமே வந்து சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை பரணி தீபம் ஏற்றணும் இல்லையா, அன்றைக்கி இதை பரணி தீபம் ஏற்றிருந்தோம். மறாத நாள் கார்த்திகை தீபம். அகல் விளக்கு எல்லாத்துக்குமே குறைஞ்சபட்சம் 27 விளக்குகள் ஏற்றினோம். எல்லாமே ரெடி பண்ணி 6 மணிக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கார்த்திகை தீபம் அன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்படி தான் இருந்துச்சு. அகல் விளக்கு வச்சு ஏற்றி சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நான் முருக கடவுளுக்காக சிவபெருமானுக்காக நினச்சி அன்றைக்கி நான் எல்லாமே செஞ்சுருந்தேன். கார்த்திகை தீபம் அன்றைக்கி ஷர்கோண கோலம் போட்டு 6 வெற்றிலை தீபம் ஏற்றோம் இல்லையா, அந்த மாதிரி தீபம் ஏற்றினா அவ்வளோ ஒரு சிறந்ததாக இருக்கும். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.